வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புமிகு ஆற்றல் மிகு எனதருமை மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பு மிக முக்கியமான வகுப்பு. ஒரு உடலுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதை போல ஒரு வாக்கியத்துக்கு வர்பு முக்கியம். ஒரு உடம்புக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதை போல வர்பு முக்கியம். வர்பு என்பது உயிரை போன்றது, இதயத்தை போன்றது. ஒரு வாக்கியத்தை நாம் பேச வருகிறோம் என்று சொன்னால் வர்பை மற்றவர்களும் தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான். அந்த வர்போடு தொடர்புடையது நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், செயலின் பெயராக இருக்கலாம், நிகழ்வாக இருக்கலாம். இப்போதான் ஒரு பிரச்சனை. இவ்வளவு சொல்கிற விஷயம் தேவையில்லை. வர்போட தொடர்புடையது நவுன். நவுன்னா பர்சன் பிளேஸ் திங்ஸ் அப்படின்ற விஷயம். ஆக வர்பு தான் ஒரு வாக்கியத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். இந்த வர்பானது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று ஆக்ஷன் வர்பு, ஆக்ஷன் வர்பு. இன்னொன்று ஸ்டேட் வர்பு, ஸ்டேட் வர்பு. ஸ்டேட் என்றால் நிலை, ஆக்ஷன் என்றால் செயல். அப்ப இந்த ஆக்ஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு வர்பு இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஆக்ஷன் வர்புனா நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ட்ரிங்க்னு சொல்கிறோம், இது ஒரு ஆக்ஷன். கம்முன்னு சொல்கிறோம், இது ஒரு ஆக்ஷன். ஆக ஆக்ஷன் வர்பு ஸ்டேட் வர்புனா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஐ ஆம் ஏ டீச்சர், நான் டீச்சராக இருக்கிறேன். இருக்கிறதுன்னு சொல்கிறது பி வர்பு, இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது சி வர்பு. இது ஆக்ஷன் வர்பு நிறைய இருக்கு. ஈட்டு, ட்ரிங்கு, கம், ப்ளே, கோ அப்படின்னு. ஆனால் ஸ்டேட் வர்பு இருக்கிறதுன்னு சொல்கிறது இங்கிலீஷில் ஒன்று தான், பி வர்பு தான். இப்போ அடுத்தது ஒரு ஹேவ் வர்புன்னு ஒன்று. இந்த ஹேவ் வர்புன்னா வச்சிருக்கு, பி வர்புன்னா இருக்கிறது. இப்போ ஐ ஆம் ஏ டீச்சர், நான் டீச்சர். யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட். ஆம்னு என்னது? முதல்ல சொன்ன இருக்கிறது. அந்த ஆம் தான் பி வர்பு. வச்சிருக்கிறது ஹேவ் வர்பு. இந்த ஆக்ஷன் வர்பில் மொத்தம் இந்த ஆக்ஷன் வர்பு ரெண்டா பிரியும். ஒன்று ஆக்டிவ், ஆக்டிவ். இன்னொன்று பேசிவ், பேசிவ். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நான் விஷயத்தை போட போகிறேன். சப்ஜெக்டு ஒரு செயலை செய்வது ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்டு ஒரு செயலை ரிசீவ் பண்ணிக்கிறது, அதாவது பெற்றுக்கொள்வது, அல்லது செயல் அது மீது படும், செயல் அது மேலே பாஸ் ஆகும், பாசிவ் வாய்ஸ். செயல் அது செய்யும். இப்போ உதாரணம் ஐ சி அப்படின்னு சொல்கிறேன். இது நான் பார்க்கிறேன்னு அர்த்தம். ஆனால் ஐ ஆம் சீன்னு போட்டால் நான் பார்க்கப்படுகிறேன் அர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க. நான் பார்க்கிறேன் என்பதற்கும் நான் பார்க்கப்படுகிறேன் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? நான் பார்க்கிறேன் என்பது செயலை செய்கிறேன், பார்த்தல் என்ற செயலை. பார்க்கப்படுகிறேன், யாரோ என்னை பார்க்குறாங்க, நான் பார்க்கப்படுகிறேன். அப்போ சப்ஜெக்டாக நான் இருந்தால், செயலை செய்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ். செயல் என் மீது பட்டால்
அது பேசிவ் வாய்ஸ். புரியுதா? நான் எழுதுகிறேன், செயலை செய்கிறேன். கடிதம் சப்ஜெக்ட் ஆகிறேன். லெட்டர் இஸ் ரிட்டன், கடிதம் எழுதப்படுகிறது அப்படி சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த தமிழில் சொல்லும்போது இங்கே படுதல் பட்டு அப்படின்ற அர்த்தம் வரும். பேசிவ் வாய்ஸ் தான். அதாவது இந்த செயல் இது மீது படுகிறது, பட்டது அப்படின்ற விஷயம் வரும். கடிதம் எழுதப்படுகிறது, சப்ஜெக்ட் கடிதம், எ லெட்டர். அப்போ எழுதப்படுகிறது, எழுதுகிற செயல் அது மேலே படுகிறது. இப்போ ரவி ரைட்ஸ், ரவி எழுதுகிறான்னு சொல்கிறேன். ரவி ரைட்ஸ்ன்னு சொல்லும்போது எழுதுகிறேன். ரவி ரைட்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ ரைட்ஸுன்ற செயலை யார் செய்கிறது? சப்ஜெக்ட் செய்கிறது. சப்ஜெக்ட் செய்கிறது என்றால் இப்படி ஏறும் மனசில் வச்சுங்க. சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணிக்கிறதுனா இது ரெண்டுமே ஆக்ஷன், இது ரெண்டுமே ஆக்ஷன். இப்போ சப்ஜெக்ட் நான் இருக்கிறேன், ஐ ஆம். நாங்கள் இருக்கிறோம், சொல்லுங்க, வி ஆர். நீ இருக்கிறாய், யூ ஆர். அப்ப நீங்கள் இருக்கிறீர்கள், யூ ஆர். அவன் இருக்கிறான், ஹி இஸ். ராதா இருக்கிறாள், ராதா இஸ். பேனா இருக்கிறது, த பென் இஸ், த பென் இஸ். அல்லது இட் இஸ். அவர்கள் இருக்கிறார்கள், தே ஆர். இந்த ஆமு, ஆறு, 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 இஸ்ஸு, 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 ஆறு, இவைகள் அனைத்தும் இருத்தல் என்று சொல்லுகின்ற பீவர். யாரு எங்க இருக்கிறாங்க, யார் என்னவா இருக்காங்க, யார் எப்படி இருக்காங்க, யாரு எப்படி இருக்காங்க, யார் யாரா இருக்கிறாங்க, யார் என்னவா இருக்காங்க, எது என்னவா இருக்கு, எங்க இருக்காங்க, இதான் விஷயம். வேர் இப்போ இட் இஸ், இட்டு என்பது சப்ஜெக்டு, இஸ் என்ற வர்பு. இட் இஸ் என்னது? இது இருக்கிறது. ஐ ஆம் என்னது? நான் இருக்கிறேன். வி ஆர் என்னது? நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். யூ ஆர் என்னது? நீ இருக்கிறாய். யூ ஆர் புளூரில் சொல்லும்போது நீங்கள் இருக்கிறீர்கள். ஹீ இஸ்னா அவன் இருக்கிறான். ஹீ இஸ், நாம் ரெண்டு பேருமே கிடையாது. ஹீ இஸ்னா அவன் இருக்கிறான். ஷீ இஸ்னா அவள் இருக்கிறாள். சீதா இஸ்னா சீதா. டீப் லைட் இஸ்னா டீப் லைட் இருக்கிறது. ஃபேன் இஸ்னா ஃபேன் இருக்குது. டாக் இருக்குன்னா டாக் இருக்கிறது, த டாக் இஸ். மங்கி இருக்கிறது, த மங்கி இஸ். கீ இருக்கிறது, கீ, த கீ இஸ். சைக்கிள் இருக்கிறது, த சைக்கிள் இஸ். ஓகேவா? இப்போ நான் இருக்கிறேன், ஐயா. இப்போ இருக்கிறதுன்னு சொல்கிறது நாம் என்னவா இருக்கு, இது நிறையா என்னவா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம். உதாரணம், இப்போ இட் இஸ் எ சாக் பீஸ். இட்டு இஸ் எ சாக். இப்போ இஸ் இருக்கிறது, இந்த இட்டு சப்ஜெக்டு என்னவா இருக்குது, சக். இந்த சாக் இட்டுன்றது என்னவா இருக்குது, சாக்காக இருக்குது. அப்போ என்னவா இருக்குது சொல்லு இல்லையா? இப்போ ஐ ஆம் ஏ டாக்டர். நான் என்னவா இருக்கேன், நான் யாராக இருக்கேன்? ஹூ ஐ ஆம் ஏ டாக்டர். ரவி இஸ் எ டாக்டர். ஹூ இஸ் டாக்டர், ஹூ இஸ் டாக்டர் அப்படின்னு என்னவா இருக்குது. இப்போ ஐ ஆம் கிளவர், நான் எப்படி இருக்கேன், புத்திசாலியாக இருக்கேன். ஐ ஆம் புவர், நான் ஏழையாக இருக்கிறேன். ஹீ இஸ் டால், அவன் உயரமாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான், அவ். அடுத்து வேர், எங்கே இருக்கு. ஐ ஆம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன். ஐ ஆம் இன் த கிளாஸ், ஐ ஆம் இன் த ஹவுஸ், ஐ ஆம் இன் த ஆஃபீஸ், ஹீ இஸ் இன் த ஆஃபீஸ், தே ஆர் இன் த ஆஃபீஸ். ஓகே, இருக்குது. அப்போ சொல்லப்படுகின்ற சப்ஜெக்ட் இருக்கிறதுன்னு சொல்கிறது. ஒரு நபர் செயலை செய்வார், இது. ஒரு நபரின் மீது செயல்படும், அது இது. ஒரு நபர் இருக்கிறார், ஒரு நபர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ்.
நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். ஐ ஹேவ் எ பென். நாங்கள் ஒரு பேனா வச்சுருக்கோம். வி ஹேவ் எ பென். நீ ஒரு பேனா வச்சுருக்க. யூ ஹேவ் எ பென். நீங்கள் ஒரு பேனா வச்சுருங்க. யூ ஹேவ் எ பென். அவன் ஒரு பேனா வச்சுருக்கான். ஹி ஹேஸ் எ பென். ராதா ஒரு பேனா வச்சு. ராதா ஹேஸ் எ பென். இல்லையா? ஓகே. த பென் ஹேஸ் எ நிப். என்ன பெற்று. அப்போ ரவி ஹேஸ். தேர்ட் பர்சன் ஹேஸ்ன்னு போட்டோம். அப்போ வர்பில் 3 விதமான மெயினாக 2 வர்பு இருக்குது. ஒன்று ஆக்ஷன் வர்பு, ஸ்டேட். அந்த ஆக்ஷன் சொல்லும்போது சப்ஜெக்டு பேஸ் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் ஆக்ஷனாக இருக்கும்போது சப்ஜெக்ட் செயலை செய்கிறது. சில சமயத்தில் ஆக்ஷன் சப்ஜெக்ட் மேலே படும். எப்படின்னா, நான் பார்க்கப்படுகிறேன், நான் ஏமாற்றப்படுகிறேன், நான் துரத்தப்படுகிறேன் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் இருக்கிறதுன்னு சொல்லுது, அதுக்கப்புறம் வச்சுக்கிறது. ஆகவே நல்லா தெரிஞ்சுங்க, சப்ஜெக்டிவ் ஆக்ஷன் வர்பு, ஸ்டேட் வர்பு. ஸ்டேட் வர்பில் பி. ஹேவ் என்பது ஆக்ஷனாகவும் சொல்லலாம், ஸ்டேட்டாகவும் சொல்லலாம். ஏன்னா வச்சிருக்குது. இப்போ ஐ ஹேவ் த லெட்டர் அப்படின்னா உங்ககிட்டருந்து லெட்டரை நான் வாங்கி வச்சுருக்கேன், அது ஆக்ஷன். ஐ ஹேவ் 2 ஐஸ். 2 கண்களை நான் பெற்றிருக்கேன், இது ஆக்ஷன் கிடையாது, பர்மனெண்ட்டாக என்கிட்ட இருக்குது. அப்போ ஸ்டேட்டு. ஐ ஹேவ் 2 ஆர்ம்ஸ், பர்மனெண்ட்டாக. ஐ ஹேவ் எ பென், ஐ ஹேவ் த நாலேஜ், இதெல்லாம் ஆக்ஷன். ஒன்று பர்மனெண்ட்டாக இருந்தால் அது ஸ்டேட்டு. ஆகவே வர்பு என்ற விஷயம்தான் நம் வாக்கியத்திலே பேச முற்படுவது. கண்ணன் தோட்டத்திலே விளையாடினான். விளையாடினான் என்ற செயல் இல்லாமல் இந்த வாக்கியத்தை நாம் சொல்ல வருவோமா? வரமாட்டோம். ராமன் ஏமாற்றப்பட்டான். ஏமாற்றப்பட்டான் என்ற செயல் இல்லாமல் இந்த வாக்கியத்தை பேசுவோமா? பேச மாட்டோம். அதற்கு பிறகு ஒருவர் என்னவாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்ற அடுத்த கட்டம். ஒருவர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்றது இன்னொரு கட்டம். எந்த மொழியாகட்டும் இந்த 4 கருத்துக்கள் இருக்கு. இந்த 4 கருத்துக்களை எந்த ஒரு வாக்கியம் சொல்லும் போதும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு வாக்கியத்திலும் சப்ஜெக்ட் செய்கிறதா கேள்வி வேணும். சப்ஜெக்ட் செய்கிறதா, சப்ஜெக்ட் செயலை செய்கிறதா, சப்ஜெக்ட் செயலை பெற்றுக்கொள்ளும். ஒன்று பட் சிம்பிள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. சப்ஜெக்ட் டூயிங் த ஆக்ஷன், செயலை செய்கிறதா. டூயிங் த ஆக்ஷன் ஆப்போசிட். ரெண்டாவது சப்ஜெக்ட் ரிசீவிங் த ஆக்ஷன். சப்ஜெக்ட் ரிசீவிங் த ஆக்ஷன். இது சப்ஜெக்ட் பீயிங். சப்ஜெக்ட் பீயிங். இது சப்ஜெக்ட் ஹேவிங். சப்ஜெக்ட் ஹேவிங். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் டூயிங், சப்ஜெக்ட் ரிசீவிங், சப்ஜெக்ட் பீயிங், சப்ஜெக்ட் ஹேவிங். கையில் வச்சுக்கிறது சப்ஜெக்ட் ஹேவிங். இதுதான் சிம்பிள். ஆகவே வர்பு 4 விஷயத்தை, வர்பை பற்றி நிறைய விஷயம் படிக்க போகிறோம். ஆனால் வர்புக்கும் சப்ஜெக்டுக்கும் என்ன தொடர்பு, இதான் முக்கியம். சப்ஜெக்டு வர்பு, சப்ஜெக்ட் டூயிங் செயலை செய்யும், டூயிங் த ஆக்ஷன், சப்ஜெக்ட் ரிசீவிங் த ஆக்ஷன், சப்ஜெக்ட் பீயிங், சப்ஜெக்ட் ஹேவிங். விளக்கம் சொல்லிட்டு நல்ல இதை வச்சுக்கிட்டு பின்னாடி நாம் டெவலப் சொல்ல போகிறோம். வேறு ஒன்றும் இங்கிலீஷில் வெறும் மேட்ரே கிடையாது. இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்ட் வர்பை பயன்படுத்த கற்றுக்கிட்டாலே மற்றதெல்லாம் எளிதான விஷயம். ஆகவே முதல் படிப்பு என்ன தெரியுமா? சப்ஜெக்டுக்கும் வர்புக்கும் உள்ள தொடர்பை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தொடர்பு? சப்ஜெக்ட் செயலாக இருந்தால் சப்ஜெக்ட் செயலை செய்கிறது, சப்ஜெக்ட் செயலை பெற்றுக்கொள்கிறது. அடுத்தது சப்ஜெக்ட் இருக்கிறது, சப்ஜெக்ட் வைத்திருக்கிறது. இந்த பாயிண்ட்டை மட்டும் எந்த ஒரு சென்டென்ஸை சொன்னாலும், எதை பேசினாலும் மனதுக்குள்ளே ஓடணும். செய்வீர்களா? அடுத்த வகுப்பில் சந்திப்பேன்.